வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெள்ளைப்படுதல். அதாவது ஒரு சில பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இயற்கை வழியில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாதுளம் பழம். அதாவது மாதுளம் பழத்தோடைய தோல் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ மாதுளம்பழம் சாப்பிட்ட பிறகு அதனுடைய தோலை எடுத்து தூக்கி எறிகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக அந்த தோலை எடுத்து கஷாயமாக குடிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிற அந்த பெண்களுக்கு தொடர்ந்து ஒரு 30 நாள் இதை நீங்கள் குடிக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு 200 ml கிளாஸ் தண்ணியில் இந்த மாதுளம்பழத்தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு கஷாயமாக ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு 200 ml அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க. அதாவது தண்ணியை எடுத்துகிட்டு அந்த மாதுளம்பழ தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் கஷாயமாக ரெடி பண்ணி சாப்பிட்ணும். இதுதான். இந்த இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அப்படி இல்லைன்னா தொடர்ந்து, அதாவது அதிகமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இதுக்கு ஒரு 30 நாள் கஷாயமாக குடிக்கலாம். எனக்கு அதிகமாக இல்லைங்க, குறைவாக தான் இருக்குது, ஆனால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தாலும் சரி, தொடர்ந்து 30 நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு 10ஆவது நாளே உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நல்லா ஒரு 50%லேருந்து 70% குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து இது குடிக்கும்போது நல்ல முன்னேற்றம் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 ml தண்ணியை நம்ம ஸ்டவ்வில் வச்சு அது கொதித்தன்மை வந்த பிறகு இந்த தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு, அதாவது கொதித்தன்மை வந்துருச்சுன்னா அந்த தோலை கட் பண்ணி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வர கொஞ்சம் மீடியமான ஒரு கொதித்தன்மையிலே கொதிக்க வச்சிட்டோம்னா கஷாயமாக மாறிடும். அந்த கஷாயத்தை எடுத்து நம்ம வடிகட்டி குடிக்க போகிறோம். இது கூட சுகரோ இல்லை எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை பிளெயினாக அப்படியே குடிக்கணும். இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.